அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் இன்றைய தினம் ஒரு உறுதிமிக்க தோழமைக்காக நபிகளார் சிந்திய கண்ணீரை பார்க்க இருக்கிறோம். ஆம், அந்த உறுதிமிக்க தோழர் யார் என்று கேட்டால், சிறு வயது முதலேயே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய பெரும் பணக்கார பெற்றோர்கள் இறந்துவிட சிறிய தந்தையின் பராமரிப்பில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே வாழ்ந்த அல் மசானி என்ற கோத்திரத்தை சார்ந்த அப்துல் உஸ்ஸா. இவர் டீனேஜ் வயதில் இருக்கும் போது மிக சொகுசு வாழ்க்கையை ஒன்றுக்கு இரண்டாக குதிரைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத்திற்காக நபித்தோழர்கள் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி அந்த ஊர் வழியாகத்தான் செல்வார்கள். அப்போது இந்த நபித்தோழர்களில் ஒருவர் மூலமாக குரானுடைய வசனங்களை இவர் கேட்க நேரிட்டு அவற்றால் கவரப்படுகிறார், இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறை ஒரு நபித்தோழர் செல்லும் போதும், உங்களிடத்தில் ஏதாவது புதிய வசனங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லீமாகவே மாறிவிட்டார். நபித்தோழர்களோ அஞ்சிய வண்ணம் மதீனா செல்லும் போது அந்த அப்துல் உஸ்ஸாவுடைய நோக்கமோ குரானை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒவ்வொரு நபித்தோழரும் கேட்கும் போது சில நபித்தோழர்கள் சொல்வார்கள், நீ ஏன் ஊரில் இருக்கிறாய், எங்களோட மதீனா வந்துவிடு என்று சொல்லும் போது, என் சிறிய தந்தையை விட்டுவிட்டா அவருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிதான் நான் மதீனா வருவேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் யாருக்கும் அந்த ஊரே சிலை வணக்கத்தில் இருந்த போது யாருக்கும் தெரியாமல் பாலைவனத்தில் சென்று தொழுகைகளை நிறைவேற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் சிறிய தந்தை இடத்திலே வந்து முகம்மதை பற்றி கேள்விப்பட்டேன், அவர் அல்லாவின் தூதர் என்று சொல்லும் போதெல்லாம் கடுமையான திட்டுகளையும் வசவுகளையும் வாங்கிக் கொள்வார். இப்படியாக 3 ஆண்டுகள் தன்னந்தனியாக அந்த ஊரில் இவர் மட்டும் முஸ்லிமாக உறுதியாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு தீர்மானத்தோடு தனது சிறிய தந்தை இடத்திலே, சிறிய தந்தையே, இறை தூதரை சந்திக்க என் இதயம் துடிக்கிறது, தாங்கள் என்னை தாமதப்படுத்துகிறீர்கள், நான் முஸ்லீம் ஆகிவிட்டது உங்களுக்கு தெரியும், உங்களையும் கூட்டிக் கொண்டது தான் மதீனா செல்ல முடிவு செய்தேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் சரியாகாதனால் நான் மட்டும் செல்ல போகிறேன், அதை தெரிவிக்கத்தான் வந்தேன் என்று சொல்லும் போது, இஸ்லாம் தான் உனக்கு முக்கியம் என்றால் உன்னுடைய சொத்தில் உனக்கு நயா பைசா கிடைக்காது என்று சிறிய தந்தை கடுமையாக உத்தரவிட்ட போது, பரவாயில்லை, செல்வம் தானே வேண்டும், என்னுடைய அனைத்து செல்வங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய குதிரையில் ஏறினார். சிறிய தந்தை அப்துல் உஸ்ஸா, நீ பயணிக்கும் குதிரை என்று சொன்ன போது, குதிரையும் வேண்டுமா, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீ அணிந்திருக்கும் விலை உயர்ந்த ஆடை என்று சொன்னும் போது, இதுவுமா வேண்டும் என்று சொல்லி அதையும் அவிழ்த்து கொடுத்து விட்டு ஏறக்குறைய நிர்வாண நிலையில் அங்கிருந்து புறப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தெருவோரம் கிடந்த ஒரு கம்பளி ஆடையை, துணியை கண்டெடுத்து அதை இரண்டாக கிழித்து அங்கிருந்து புறப்பட்ட மதீனாவை நோக்கி சென்றார். அது வரைக்கும் அவரை பார்த்திராத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான கோலத்தில் வந்த இவரை பார்த்து, யார் நீங்கள், ஏன் இப்படி ஆடை அணிந்துள்ளீர்கள் என்று கேட்டபோது தன்னுடைய கதையெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியப்பு, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா, இப்படியெல்லாம் 3 ஆண்டுகள் நீங்கள் கொள்கை உறுதியோடு இருந்தீர்களா என்று கேட்டுவிட்டு, இன்று முதல் தாங்கள் அப்துல் உஸ்ஸா அல்ல, அப்துல்லா துல்பிஜாதை, தாங்கள் அணிந்துள்ள இந்த 2 துண்டு துணிகளுக்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த வீட்டையும் அழகான ஆடைகளையும் தயார் செய்து வைத்துள்ளான் என்று சுப செய்தி சொன்னார்கள். அதன் பிறகு 7 ஆண்டுகள் மதீனாவிலேயே நபிகளாரோடு இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் கூட நபியை விட்டு பிரியவில்லை. ஒரு நாளாவது என்னுடைய செல்வத்தை எனக்கு வேண்டுமே என்று, என் சிறிய தந்தை பார்க்க வேண்டுமே என்று ஒரு கணமும் நினைக்காமல் முழுக்க முழுக்க பெருமானாரோடு தங்கியிருந்து பெருமானார் வியக்கும் அளவுக்கு தொழுகையில் குரானை அழகாக ஓதத் தொடங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கும் குரானுக்குமான ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அப்போது ஒரு நாள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் போர்க்களத்தில் இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். கூடாரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கடுமையான இருளும் குளிரும். அப்போது இரவில மண் தோண்டியக்கூடிய சப்தம் கேட்டது. நான் பார்த்தேன், படுக்கையில் நபிகளாரை காணவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை, உமரை காணவில்லை. கூடாரத்திலிருந்து வெளியே வந்தபோது தூரத்தில் 3 பேர் நிற்பது தெரிகிறது. அருகில் போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்க அபூபக்கரும் உமரும் விளக்கு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நபிகளிடத்திலே கேட்டேன்,
இறை தூதரே, ஏன் என்ன செய்கிறீர்கள்? இறை தூதர் அவர்கள் தலையை உயர்த்தி கண்ணீர் மல்கச் சொன்னார்கள், உமது சகோதரர் அப்துல்லா இன்றிரவு மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னவுடன் நான் அபூபக்கரிடம் உமரிடத்திலும் கேட்டேன், நபியை குழி தோண்ட விட்டுவிட்டு நீங்கள் வெறுமனே நிற்கிறீர்களா என்று கேட்டபோது, நான் தான் குழி தோண்டுவேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விட்டார்கள் என அபூபக்கர் கூறினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவுடைய ஜனாசாவை கொண்டு வந்து அவரை தன் கையாலே அடக்கம் செய்தார்கள். அப்போது இப்னு மசூத் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் கபன் துணி மீது விழுவதை நான் கண்டேன். பிறகு அவர்கள் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், அப்துல்லாவை நான் மனமாற பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அப்போது நான் ஏங்கினேன், இந்த மன்னரை வாசியாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஏங்கினேன் என்று இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொள்கை உறுதி மிக்க சொந்தங்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவான்.